வணக்கம் நண்பர்களே. எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க. தொடர்ந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த வீடியோஸ்லாம் கொடுக்கறது மூலமா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க, துறை வாரியா தொகுதி வாரியா கலைச்சொற்கள்லாம் தொகுத்து ஒரு பெரிய புத்தகமா போட்டு கொடுத்திருக்காங்க. கடந்த தேர்வுகள்ல இந்த புத்தகத்துல இருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதனால வரக்கூடிய தேர்வுகள்ல வருமா? கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசு போட்ட புத்தகமாச்சே. தமிழ்நாடு அரசு துறை வாரியான கலைச்சொற்கள் பகுதி 23 பார்ட் 23 அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் முறையா வந்திருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய வீடியோஸ் நான் உள்ள கொடுத்திருக்கேன். எல்லா வீடியோவையும் கெத்தா கவனிச்சு சூப்பரா ஸ்கோர் பண்ணுங்க. ஒரு அரசு பணியை வாங்கிட்டு போங்க. நம்ம மட்டும் அரசு பணியாளர் ஆனா போதுமா? நம்ம சுத்தி இருக்கிறவங்க, சோசியல் கனெக்ட்ல இருக்கவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ரிலேட்டிவ்ஸ், லைப்ரரிக்கு போறோமா, அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டு அவங்களும் படிச்சு ஒரு அரசு பணியாளராக ஒரு உதவியை செஞ்சு விட்டு போவோமே. கருத்துகள் இருக்கா? அத கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க கொடுக்குற லைக்ஸ் மூலமா தெரிவிச்சிருங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல? வாங்க இன்னைக்கான வீடியோவோட முதல் வார்த்தைக்கு போயிருவோம். கமான். அக்ரிலான். அக்ரிலான் அப்படின்னு ஒரு வார்த்தையே கொடுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு மிகவும் தேவையான வார்த்தை. செயற்கை கம்பளி வகை இழை. செயற்கை கம்பளி வகை இழை. அக்ரிலான். அதோட ஸ்பெல்லிங் ACRILAN. ACRILAN. அக்ரிலான். செயற்கை கம்பளி இழை. இழைனா நூலு. அக்ரிமோனியஸ். அக்ரிமோனியஸ் எரிச்சலான, கடுமையான. அக்ரிமோனியஸ் எரிச்சலான, கடுமையான. அக்ரிமோனியஸோட ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனப்படுத்திங்க. ACRIMONIOUS. அக்ரிமோனியஸ். ACRIMONIOUS. அக்ரிமோனியஸ் எரிச்சலான, கடுமையான. அடுத்த வார்த்தைக்கு குதிச்சிருவோமா? அக்ரிமோனி. அக்ரிமோனி கசப்புணர்வு. அக்ரிமோனி கசப்புணர்வு. அக்ரிமோனி ACRIMONY. ACRIMONY. அக்ரிமோனி கசப்புணர்வு. அடுத்த வார்த்தை தாவிரும் வாங்க. அக்ரீசியா. அக்ரீசியா நோய் மூலம் அறியாமை. நோய் மூலம் அறியாமை. ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறது. அதுக்கு என்ன வார்த்தை? அக்ரீசியா. நோய் மூலம் அறியாமை. அக்ரீசியா ACRISIA. அக்ரீசியா ACRISIA. அக்ரீசியா அப்படின்னா நோய் மூலம் அறியாமை. நோயோடைய மூலம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கறத அறியாம இருக்கிறது. அடுத்த வார்த்தை போகுமா? அக்ரிட்டோக்ரோமசி. அக்ரிட்டோக்ரோமசி நிறப்பார்வை. நிறப்பார்வை. அக்ரிட்டோக்ரோமசி ACRITO. அக்ரிட்டோ. குரோமசி CHROMACY. CHROMACI. அக்ரிட்டோக்ரோமசி ACRITO. CHROMACY. அக்ரிட்டோக்ரோமசி நிறப்பார்வை. நிறப்பார்வை. அக்ரிட்டோக்ரோமசி. நல்லா கவனப்படுத்திக்கங்க. அடுத்த வார்த்தைக்கு போவோம் வாங்க. அக்ரோபேட் கலைக்கூத்தாடி. அக்ரோபேட் கலைக்கூத்தாடி. அக்ரோபேட் ACROBAT. அக்ரோபேட் BAT. அக்ரோ ACRO. அக்ரோ BAT பேட். அக்ரோபேட் கலைக்கூத்தாடி. அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை போவோம் வாருங்கள். அக்ரோபேட்டிக்ஸ் வானூர்தி கரண வேடிக்கை. வானூர்தி கரண வேடிக்கை. அக்ரோபேட்டிக்ஸ் அப்படின்னா வானூர்தி கரண வேடிக்கை. ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த ஏர் ஷோ நடக்குது பாத்தீங்களா? நம்ம மெரினால கூட நடந்துச்சே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுதான்
அக்ரோபேட்ஸ் கரணவழி வேடிக்கை. வானூர்தி கரண வேடிக்கை. வானூர்தி கரண வேடிக்கையா? அப்படி இல்லைன்னா காற்று வழியிலான வாழ்வு. காற்று வழியிலான வாழ்வு. வானூர்தி கரண வேடிக்கை காற்று வழியிலான வாழ்வு. ஏர் ஷோ அப்படின்னா மேல தானே இருக்கு. ஏர்னா காற்று தானே. ஓகே, அதோட ஸ்பெல்லிங் தானே. நீங்க கேட்காம நான் சொல்லிடுவேன், கேளுங்க. அக்ரோபாட்டிக்ஸ். ACROBATICS. ACROBATICS. அக்ரோபாட்டிக்ஸ். வானூர்தி கரண வேடிக்கை காற்று வழியிலான வாழ்வு. அடுத்த வார்த்தைக்கு குதிப்போம் பாருங்கள். அக்ரோபிரான்ச்சிங். அக்ரோபிரான்ச்சிங் கிளை தாவி ஆட்டம். அக்ரோபிரான்ச்சிங் கிளை தாவி ஆட்டம். அக்ரோபிரான்ச்சிங் கிளை தாவி ஆட்டம். அக்ரோ ACRO பிரான்ச்சிங் BRANCHING. அக்ரோபிரான்ச்சிங் ACROBRANCHING. அக்ரோபிரான்ச்சிங் அப்படின்னா கிளை தாவி ஆட்டம். அடுத்த வார்த்தைக்கு செல்வோமா? அக்ரோலித் தலையுரு. அக்ரோலித் தலையுரு. அக்ரோ ACROLITH. அக்ரோலித் ACROLITH. அக்ரோலித்னா தலையுரு. தலையுரு. அக்ரோமேட்டிக் வாய்மொழியான. அக்ரோமேட்டிக் வாய்மொழியான. சில நேரங்கள்ல வாய்மொழியான உத்தரவு அப்படிங்கறத செய்திகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் அக்ரோமேட்டிக். ACROMATIC. அக்ரோமேட்டிக் ACROMATIC. அக்ரோமேட்டிக் வாய் மொழியான. அடுத்த வார்த்தை பார்ப்போமா? அக்ரோம் கேலி. அக்ரோம் கேலி உறுப்பு வீக்கம். அக்ரோம் கேலி உறுப்பு வீக்கம். அக்ரோம் ACROME. அக்ரோம் GALY கேலி. அக்ரோம் கலி ACROMEGALY. அக்ரோம் கலி உறுப்பு வீக்கம். உறுப்பு வீக்கம். நெக்ஸ்ட் வார்த்தையை பாருங்கள், கேளுங்கள். அக்ரோபத்தாலஜி. அக்ரோபத்தாலஜி விரல் நோயியல். விரல் நோயியல். அக்ரோபத்தாலஜி இது ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். ஸ்பெல்லிங் ACROPATHOLOGY. அக்ரோபத்தாலஜி. அக்ரோபத்தாலஜி ACROPATHOLOGY. அக்ரோபத்தாலஜி விரல் நோயியல். விரல் நோயியல். நெக்ஸ்ட் வார்த்தையை கேளுங்க. அக்ரோபதி. அக்ரோபதி கை கால் வலி. அக்ரோபதினா கை கால் வலியா. அக்ரோபதி ACROPATHY. அக்ரோபதி ACROPATHY. அக்ரோபதி கை கால் வலி. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அக்ரோப்டல் நுனி நோக்கிய. அக்ரோப்டல் நுனி நோக்கிய. அக்ரோப்டல் ACROPETAL. அக்ரோப்டல் ACROPETAL. அக்ரோப்டல் நுனி நோக்கிய. நுனி நோக்கிய. அக்ரோப்டல். அடுத்த வார்த்தை அக்ரோஃபோப். அக்ரோஃபோப் கீழ்நோக்கு அச்சம். அக்ரோஃபோப் கீழ்நோக்கு அச்சம். அக்ரோஃபோபா அப்படின்னா என்ன? கீழ்நோக்கு அச்சம். ACROPHOBE. அக்ரோஃபோப் ACROPHOBE. அக்ரோஃபோப் கீழ்நோக்கி அச்சம். அடுத்த வார்த்தையை பாருங்க. அக்ரோபோரா கடற்காஞ்சோரி. அக்ரோபோரா கடற்காஞ்சோரி. அக்ரோ ACROPORA. அக்ரோபோரா கடற்காஞ்சோரி. கடற்காஞ்சோரி. அக்ரோபோரா ACROPORA. அக்ரோபோரா கடற்காஞ்சோரி. அக்ரோபோரா ஜீன்ஸ். அக்ரோபோரா ஜீன்ஸ் கடற்காஞ்சோரி மரபணுக்கள். கடற்காஞ்சோரி மரபணுக்கள். அக்ரோபோரா ஜீன்ஸ். ஓகே. ACROPORA. அக்ரோபோரா ஜீன்ஸ். GENES ஜீன்ஸ். GENES அக்ரோபோரா ஜீன்ஸ். கடற்காஞ்சோரி மரபணுக்கள். கடற்காஞ்சோரி மரபணுக்கள். அக்ரோபோரா ஜீன்ஸ். ACROPORA GENES. அடுத்த வார்த்தைக்கு தாவிடுவோம்.
அக்ராஸ் குறுக்காக, அக்ராஸ் குறுக்காக. அக்ராஸோட ஸ்பெல்லிங் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ACROSS அக்ராஸ், ACROSS அக்ராஸ். இத கூடவா சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்லுவாங்க, கவனிக்கிறதுக்கு தானே. அக்ராஸ் த போர்டு, அக்ராஸ் த போர்டு, நான்கு திசைகளிலும். அக்ராஸ் த போர்டு, நான்கு திசைகளிலும். அக்ராஸ், ACROSS அக்ராஸ், த THE த போர்டு, BOARD போர்டு. அக்ராஸ் த போர்டு, நான்கு திசைகளிலும். அடுத்த வார்த்தை அக்ராஸ்டிக், கரண் துறைப்பாட்டு, கரண் துறைப்பாட்டு. அக்ராஸ்டிக், ACROSTIC அக்ராஸ்டிக், கரண் துறைப்பாட்டு. அக்ராஸ்டிக், கரண் துறைப்பாட்டு. ACROSTIC. அக்ரோட்டீரியா, அக்ரோட்டீரியா, உச்சிமேடை உயர்பீடம், உச்சிமேடை உயர்பீடம். அக்ரோட்டேரியா, அக்ரோட்டேரியா. ACROTERIA அக்ரோட்டேரியா, ACROTERIA. உச்சிமேடை உயர்பீடம், உச்சிமேடை உயர்பீடம். அக்ரோட்டேரியா. இந்த வார்த்தையை கவனிங்க. அக்ரிலிக் பெயிண்ட், அக்ரிலிக் பெயிண்ட். உடன் உலர் வண்ணம், உடன் உலர் வண்ணம். அக்ரிலிக் பெயிண்ட், உடன் உலர் வண்ணம், உடன் உலர் வண்ணம். இந்த ஸ்ப்ரேல எல்லாம் வந்து பெயிண்ட்ஸ் விற்கிறாங்க. ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும், அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்ம வந்து வேண்டிய இடங்களுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, நிறைய கடைகள விற்பனையில இருக்கு. அததான் சொல்றாங்க. அக்ரிலிக் பெயிண்ட், அக்ரிலிக், ACRYLIC அக்ரிலிக், ACRYLIC அக்ரிலிக் பெயிண்ட், PAINT. உடன் உலர் வண்ணம், உடன் உலர் வண்ணம். அக்ரிலிக் பெயிண்ட், ACRYLIC அக்ரிலிக் பெயிண்ட், PAINT அக்ரிலிக் பெயிண்ட். ஆக்ட், உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சட்டம். அப்படி இல்லை என்றால் செயல். ஆக்ட், சட்டம். அப்படி இல்லை என்றால் செயல். ஆக்ட், சட்டம் அல்லது செயல். ஆக்ட், ACT ஆக்ட், சட்டம் அல்லது செயல். ஆக்ட் ஆஃப் ஹானர், ஆக்ட் ஆஃப் ஹானர். பெருமைக்குரிய செயல், பெருமைக்குரிய செயல். ஆக்ட் ஆஃப் ஹானர். ACT ஆக்ட் ஆஃப் OF ஹானர், HONOUR ஹானர், HONOUR ஆக்ட். ACT ஆஃப் OF ஹானர், HONOUR ஆக்ட் ஆஃப் ஹானர். அப்படின்னா பெருமைக்குரிய செயல், பெருமைக்குரிய செயல். அடுத்த வார்த்தையை பாருங்க. ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி, ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி. சீர்மை செயல், சீர்மை செயல். ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி, சீர்மை செயல். ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசினா என்னது? சீர்மை செயல். ஆக்ட், ACT ஆஃப் OF சுப்ரீமசி, SUPREMACY, SUPREMACY. ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி, சீர்மை செயல். ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி, சீர்மை செயல். இந்த வார்த்தையோட இன்னொரு வீடியோ பகுதிக்கு எனக்கு வந்துட்டோம். தொடர்ந்து நல்லா படிங்க, நல்லதையே படிங்க. கெத்தா படிச்சு ஒரு அரசு பணியாளரா ஆகணும் அப்படிங்கிற உங்க கனவை நினைவாக்க நீங்க தொடர்ந்து படிக்கணும். நீங்க நம்ம சேனலுக்கு முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய கல்வி சார்ந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலுக்குள்ள கொடுத்துருவோம். உங்களுடைய கருத்துகள், டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸ்க்கும் லைக் கொடுத்துங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம மட்டும் படிச்சா போதுமா? கல்லாமை இல்லாமை என்ற நிலையை உருவாக்கணும். எப்படிங்க? கல்லாமை இல்லாமை என்ற நிலையை உருவாக்கணும். எப்படி? நம்ம கத்துக்கிறத 4 பேருக்கு கத்து கொடுக்கலாம். அது நம்மளால முடியலன்னா கத்துக்கிற இடத்துக்கான வழியை காட்டலாம். அதுதான் நீங்க பண்ற ஒரு ஷேர். ஓகேங்களா? நம்ம இணையத்துல கத்துக்கிட்டு இருக்கோம், இணைந்தே கற்போம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்கேயோ இருக்கேன். ஆனா உங்களையும் என்னையும் இணைக்கிறது இந்த இணைப்பு பாலமான இணையம்தான்.
அதனால தொடர்ந்து நம்ம பயணிப்போம், நல்ல நல்ல பாடங்களை கத்துக்குவோம். ஓகேங்களா? இன்னொரு வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான கெத்தான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சூப்பரா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? பாய்.